வெல்கம் டு ஸ்ரீயாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு டேஸ்டியாக எப்படி உப்புமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ குழந்தையெல்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லன்னா ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் கொடுத்தோன்னா அவளுக்கு வெஜிடபிள்ஸ் சேரும். ஸோ இதுக்கு இப்போ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸ் நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், கேரட், குடமிளகா, பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை. அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஜீரகம் அண்ட் ஒரு க்ரன்ச்காக உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வானிலையில் எண்ணெய் சுட வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் இதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம். இப்போது ஒரு 2 minutes வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது இந்த மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட்ஸ் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இது ஒரு 2 to 3 minutes நல்லா சாட்டே பண்ணுவோம். ஏன்னா கேரட் வேகணும். ஸோ அந்த வரைக்கும் சாட்டே பண்ணலாம். ஸோ கேரட்டும் கேப்சிகமும் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு காரப்பொடி அவாவா ப்ரிஃபரன்ஸ்க்கு பொறுத்து, ஏன்னா கொஞ்சோண்டு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ஆட் பண்ண போகிறோம். சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அது மெதுவாக குக் பண்ண விட்டோம்னா அது ஸ்லோவாக வெஜிடபிள்ஸோடு இன்டகிரேட் ஆகும். இப்போ நல்லா இந்த சப்பாத்தியோட எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆகி இன்டகிரேட் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 tablespoons அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/2 teaspoon ஆஃப் கரம் மசாலா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி give it a nice mix. ஸோ இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் ரோட்டிலேருந்து ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தி உப்மா ரெடி. இந்த உப்மாவை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹாவ் ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர். ஸோ இதை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ your உப்மா இஸ் ரெடி.